ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேலத்தில் இருக்கோம். சேலத்தில் த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ் ஷோரூமில் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ரோஸோடைய கிரியேட்டிவ் வேரியண்ட்டும் இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பேஸ் வேரியண்ட்டோட ரிவ்யூ பார்த்தோம். ஸோ இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டை மட்டும் விட்டு வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஸோ அதனால கிரியேட்டிவ் வேரியண்ட்டும் ரிவ்யூ கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளிஷ்டு எஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் பியூர் இந்த வேரியண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ கிரியேட்டிவ் வேரியண்ட் இதோ பல பேர் சொன்னாங்க இதுதான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு. ஸோ வாங்க இந்த வண்டியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் திங் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட் வந்து 3 விதமான பவர் ட்ரெயின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்பினேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. பெட்ரோல் மேனுவல், பெட்ரோல் ஏஎம்டி, அதுக்கப்புறம் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ஐசிஎன்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைசிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8,69,000 உங்களுக்கு வந்து பெட்ரோல் மேனுவல் வண்டி கிடைக்குது. எக்ஷோரூம் பிரைசிங் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9.29 9,29,000 எக்ஷோரூம் பிரைசிங்க்கு உங்களுக்கு பெட்ரோல் வித் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி 9.79 lakhs எக்ஷோரூம் 9,79,000 ரூபாய் எக்ஷோரூம் பிரைசிங்க்கு உங்களுக்கு பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி அப்படிங்கிற வேரியன்ட் கிடைக்கும் கிரியேட்டிவ் வேரியன்ட்லேயே. இதுக்கு மேலே கிரியேட்டிவ் எஸ் அப்படிங்கிற வேரியன்ட்டும் இருக்குது. அந்த கிரியேட்டிவ் எஸ்ல உங்களுக்கு அடிஷனலாக சன்ரூஃப் ஆட் ஆகும். அதனுடைய அடிஷன் காஸ்ட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஷோரூம் பிரைசிங் வந்து மேலே ஸ்க்ரீனில் தர்றேன். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிவ் வித்தவுட் சன்ரூஃப் மாடல். ஸோ வாங்க உள்ள போகலாம். திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது சேலத்தை சேர்ந்த த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ் ஷோரூம். மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்கு. இதே மாதிரி எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக தமிழ் ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் லிங்க் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த டாடா அல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்டோடைய கிரியேட்டிவ் வேரியன்ட் வாக்குறோம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வண்டி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் மாதிரியே இருக்குது. ரீசன், இந்த வண்டியில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ், லுக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதனால தான் இது வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பியூர் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு எல்இடி மல்டி ஃபங்க்ஷன் டிஆர்எல்ஸோட சேர்த்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸும் வருது. இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டுக்கும் அந்த ஃபீச்சர் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஆனால் சேட்லி இந்த வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் அக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இந்த வேரியண்ட்லேருந்தே வந்துருது. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட்டாக இருக்குங்க. கிரியேட்டிவ் வேரியண்ட்டுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஓகேவா? ஸோ என்ஜின் அப்படின்னு பேசவே இல்லையா? என்ஜினோடைய ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி அப்படின்னு ரெண்டு பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் தான் வருது கிரியேட்டிவ் வேரியண்ட்டில். டீசல் என்ஜின் ஆப்ஷன் இல்லை சேட்லி. அப்படின்னு இருக்கும்போது பெட்ரோல் என்ஜினுடைய ஸ்பெக்ஸ் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் நான் டர்போ பெட்ரோல் என்ஜின், 88 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 115 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அதோட ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஒன்று புதுசாக ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்லையும் பியூர் வேரியண்ட்லையும். ஸோ அதுவும் இருக்குங்க. ஓகேவா? சிஎன்ஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 75 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 105 கிட்ட நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதுவும் ஓட்டுறதுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகே, சிஎன்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டுமே. ஓகே ரைட். இப்போ அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் வண்டி பார்க்குறதுக்கு ஆக்சுவலி நல்லாவே இருக்குங்க. ரீசன், இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மலாக ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ் அப்படின்னு கொடுக்காம ஸ்டைலைஸ்டு வீல் கவர்ஸ் கொடுக்குறாங்க. தூரத்துலன்னு பார்க்குறதுக்கு டக்குன்னு அலாய் வீல்ஸ் மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டீல் வீல் கவர்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இது வந்து ஸ்டீல் வீல் கவர் தான். ஓகேவா? அலாய்ஸ் இல்லை. டயர் சைஸ் வந்து எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் சேம் தான். 185/60 R16 அதுதான் டயரோடைய சைஸ். ஸோ நல்ல பெரிய டயர் சைஸ் தான் கொடுக்குறாங்க. எல்லா வேரியன்ட்ஸ்லையும் இது காமன் தான். தென் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸ்னு வரும்போது உங்களுக்கு 90 டிகிரி வைட் ஓப்பனிங் டோர்ஸ். ரியர் டோர்ஸுக்கு ஹேண்டில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் டோர்ஸுக்கு. மேலும் ஓஆர்விஎம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக் ஃபினிஷ் ஓஆர்விஎம்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் காமன் தான். கூடவே எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே எல்லா வேரியன்ட்ஸ்லையும் காமனாக வருது. ஆனால் கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து தான் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஓஆர்விஎம்ஸுக்கு கீழே. அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வேரியண்ட்டில் நீங்கள் சன்ரூஃப் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த காரில் இது கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட்டில் சன்ரூஃப் கிடைக்கும். இந்த கிரியேட்டிவ்ல சன்ரூஃப் இல்லை. ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது. ஸ்டில் இட் இஸ் குட். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் கிடச்சிருது. இன்ஃபேக்ட் பியூர் வேரியண்ட்டில் டீஃபாகர் வந்துருச்சுங்க. ஓகேவா? அந்த டிமிஸ்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு பியூர் வேரியண்ட்லேயே வந்துடும். ஆனால் வைப்பர் வாஷர் வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் ஓகே, இந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு அந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் இல்லை. அது டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த நார்மல் இந்த ஆரோ ஷேப் டைல் லேம்ப்ஸ், சைட் டைல் லேம்ப்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. இண்டிகேட்டர்ஸுமே டைல் லேம்ப்ஸ் வந்து எல்இடிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ பியூர், ஸ்மார்ட், கிரியேட்டிவ் 3 வேரியண்ட்ஸ்லுமே ரியர் டைல் லேம்ப்ஸோட டிசைன் சேம் தான். கிரியேட்டிவ் வேரியண்ட்லையுமே கனெக்டட் எல்இடி கொடுக்காதது ஒரு சின்ன வருத்தம். பட் ஸ்டில் ஓகே.
ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து 360 கேமரா சிஸ்டம் இருக்குது, அது ஒரு சந்தோஷம். 2 பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ரியர் பம்பர் டிசைன்லாம் எதுவும் மாறவே இல்லை. ஸோ இட் இஸ் ஆல் குடுங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பர்டிகுலர்லி எனக்கு வந்து இது வந்து ஃபாக் லாம்ப்ஸை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இது பார்க்குறதுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் ஃபிட் பண்ணிங்கன்னா போதும் எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்தவரை. இப்போ வாங்க கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா. நெக்ஸ்ட் இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட் அல்ட்ராஸோடைய கீ பார்த்துருங்க. ஸோ கீ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீஸ், டாப் வேரியண்ட்ஸில் இதே கீஸ் தான் வருது. ஸோ அதே 2 ஸ்மார்ட் கீஸ் கொடுக்குறாங்க. இட் இஸ் குட். இதில் உங்களுக்கு வந்து ஃபாலோ மீ ஃபங்க்ஷன் அண்ட் பூட் ஓப்பனிங் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குட். தென் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு இந்த லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் நீங்கள் வந்து டோர் ஹேண்டில் தேட அவசியம் இல்லை. ஆனால் என்னென்னா இந்த டோர் ஹேண்டில் ஒரு வகையில் எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது 2 ஸ்டெப்புங்க. இப்படி முதல்ல உள்ள அமுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி இழுக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும். பட் இருந்தாலும் 90 டிகிரி வைட் ஓப்பனிங் டோர்ஸ், உள்ள யாராக இருந்தாலும் ஏறுறதும் இறங்குறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். ஓகேவா. தென் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதே சீட்ஸ் வந்து நம்ம டாப் வேரியன்ட் ரிவ்யூலேயே பார்த்துருக்கோம். ஸோ இந்த அடிஷ்னல் தை சப்போர்ட் இருக்கிற சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்டு வேரியன்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்குது. பியூர் அண்ட் ஸ்மார்ட் வேரியன்ட்ஸில் தை சப்போர்ட்டை கம்மி பண்ணியிருப்பாங்க. அதாவது சீட் டிசைனே வேறு. பழைய அல்ட்ராஸோடைய சீட் டிசைனை வந்து பேஸ் வேரியன்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்டில் அப்படி இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அடிஷ்னலாக இந்த ப்ரீமியம் டச்சுக்கு இந்த இடத்துல சின்ன ஒரு மெட்டல் பிட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துருது. லோவர் வேரியன்ட்ஸில் பிளாக் சீட் அப்போல்சரி, ஃபேப்ரிக் அப்போல்சரி வரும். ஆனால் இது ஃபேப்ரிக்கு இருந்தாலும் வந்து ஐவரி ஒயிட் கலரில் இந்த மைல்டு பேஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்லையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. டிரைவர் சீட் ஹைட் ஜஸ்ட் வந்து பியூர் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ இட் இஸ் குட். ஓகே, உள்ளே உட்காருவோம். உள்ளே உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க டேஷ்போர்டோடைய வியூ. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த கிராண்ட் ப்ரெஸ்டீஜியா டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக லோவர் வேரியன்ட்ஸில் இந்த கோல்டு ஃபினிஷ்லாம் வராது. ஆனால் டாப் வேரியன்ட்ஸில் கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து இந்த கோல்டு ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. மல்டி டெக்ஸ்சர்டு மல்டி லேயர் டேஷ்போர்ட் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ பட்டன் ஸ்டார்ட் இதோ இருக்குது. ஆன் பண்ணால் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இந்த பெரிய சைஸ் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் ஆன் ஆகிடுது. ஏற்கனவே டாப் வேரியண்ட்டில் இதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மிட் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்குது, கிரியேட்டிவ் வேரியன்ட் தான் கிடைக்குது பர்டிகுலர்லி. ஓகேவா. டோர் அப்படின்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ டோர் பேடில் நீங்கள் பார்க்கலாம் பியூர் வேரியண்ட்லேருந்து ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து டோர்ஸில் கிடச்சிருது. ஆனால் இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து இதுவுமே சீட்ஸுக்கு மேட்சிங்காக ஐவரி ஒயிட் கலர் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது சிரமம் தான், ஆனால் நல்லா ப்ரீமியமாக சாஃப்டாக நல்லா இருக்குது. ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் இருக்குது. 1 டச் அப் இருக்கா? எல்ஐ நோ 1 டச் டவுன் ஸ்டில் ஓகே. ஆனால் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் அண்ட் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஓகேங்க. ரைட், ஓஆர்விஎம்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குது. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸும் வந்துடுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டியரிங்லேயே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, மோனோக்ரோம் தான். நீங்கள் வந்து அக்கம்ப்ளிஷ்ட் வேரியன்ட் போனால் தான் உங்களுக்கு ஃபுல்லி அந்த கலர் டிஸ்பிளே வரும். பட் இதில் தேவையான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகேங்க. ஓகேவா. தென் வேறு இந்த ஸ்டேரிங்கை பொறுத்தவரை ஸ்டேரிங் லெதர் ராப் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து. இதுவும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது சிரமம் தான், லைட் கலருங்கிறதுனால. பட் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் பியூர் வேரியண்ட்லேருந்து கிடச்சிருது. இந்த வேரியண்ட்லேயும் அது இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் மோட்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இன்க்ளூடிங் வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதுவும் இருக்குது. ஓகே, இது டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் மட்டுமே, இதில் டெலஸ்கோபிக் இல்லை. ஸ்டில் ஓகே. ஆனால் சர்ப்ரைசிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷன்ஸும் வந்துடுது. அதுவும் வந்து ஓகே. தென் இன்டீரியர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங்கும் நீங்கள் பார்க்கலாம். பல கலர்ஸுக்கு இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ரீமியமான டிசைன் அண்ட் லுக், குவைட் நைஸ். டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் அலெக்ஸா கனெக்டிவிட்டி, மூட் லைட்டிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் 360 கேமரா சிஸ்டம் எல்லாமே இருக்குது. 360 ஆன் பண்ணுறேன் பாருங்கள். 3D வியூ சூப்பராக இருக்குது. ஓகேவா, செமையான கிளாரிட்டி, செமையான குவாலிட்டி, வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குட். வேறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஏஆர்விஎம் தான், ஆட்டோ டிமிங் இல்லை. ஸ்டில் ஓகே. எல்இடி கேபின் லேம்ப் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஒர்த்து. அண்டு ஒரு சின்ன வேனிட்டி மிரர் இருக்குது கோ டிரைவர் சைடு சன்வைசரில். இங்கே நீங்கள் பார்க்கலாம் டச் பேஸ்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இதே ஏசி கன்சோல் தான் பியூர் வேரியண்ட்லேயும் பார்த்தோம். ஸோ அதே தான் இதுலேயும் வருது. என்னென்னா இதில் அடிஷ்னலாக 360 கேமரா சிஸ்டமுக்கான கண்ட்ரோல்ஸும் வந்தாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி. இந்த ஏசியை நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்லேயும் கண்ட்ரோல் பண்ணலாம். இட் இஸ் குட். ஓகே. தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சி டைப் போர்ட் ஒன்று சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் பொறுத்தவரை நீங்கள் கீழே இங்கே பார்க்கலாம் 12 வோல்ட் ஒன்று இருக்குது, ரெகுலர் யூஎஸ்பி இருக்குது, கூடவே 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சி டைப் போர்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓகே. இங்கே வந்து ஃபோன் ஸ்டோரேஜ் இருக்குது.
6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர். இதுக்கு தவிர உங்களுக்கு வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டும் கிடச்சிருதுங்க. ஓகேவா, நல்ல டீசெண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் இருக்குது. உள்ள டீசெண்டான குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஹேண்ட் பிரேக் லீவர்லாம் சேம் தான். ஸோ மற்றபடி பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. டாப் வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே வந்துடுது. இட் இஸ் ஆக்சுவலி குவைட் குட்டுங்க. ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 6 ஸ்பீக்கர்ஸ் வருது. ஹார்மான் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஆடியோ குவாலிட்டியும் சூப்பர். ஓகே, மேலும் ஃபைனலி சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். ஸோ 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட், 360 டிகிரி கேமரா எல்லாமே இருக்குங்க இந்த வேரியண்ட்டில். இட் இஸ் ஒர்த் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பேக் சீட் போய் பார்ப்போமா? டாடா அல்ட்ராஸோடைய ரியர் சீட் ஸ்பேஸ் என்றைக்குமே நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் குறையா இருந்தது இத்தனால தை சப்போர்ட். ஸோ அந்த தை சப்போர்ட் விஷயத்தை புது சீட்ஸோட டிசைனில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனால் சேட்லி இந்த அப்டேட்டட் தை சப்போர்ட், இன்க்ரீஸ் தை சப்போர்ட் இருக்கிற சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் கிரியேட்டிவ், அக்கம்ப்ளிஷ்ட் எஸ், கிரியேட்டிவ் எஸ், இந்த 4 வேரியண்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்குது. பியூர் அண்ட் ஸ்மார்ட் வேரியண்ட்ஸில் இல்லை. ஸோ இந்த சீட்ஸில் உட்காந்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தை சப்போர்ட் அப்படியே சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டும் கிடச்சிருது. ஸோ அதுவும் வந்து குவைட் நைஸ். 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. சேட்லி கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க பேக் சீட்டில். இதுக்கு லோவர் வேரியண்ட்ஸ் போனீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஃபிக்ஸட் டைப்பில் தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு பேசிக்காக இருக்குது, ஆனால் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இது ஓகே. பட் 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் சீட்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் ரியர் சீட் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே வீட்டில் ஒரு சேரில் உட்கார மாதிரி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இட்ஸ் குவைட் குட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குது. கூடவே உங்களுக்கு வந்து ஒரு 65 வாட் ஃபாஸ்ட் சி டைப் USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சூப்பருங்க, நல்லா இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஃபோன் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட் பேக் பாக்கெட்ஸில் வச்சுக்கலாம். நல்ல சீட் பேக் பாக்கெட்ஸ் இருக்குது. அல்லது இந்த வைட் ஓப்பனிங் டோர் பாக்கெட்ஸ் நல்லா தான் இருக்குது. டோர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ரியர் டோர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. பவர் விண்டோஸ் ஆஸ் யூஷுவல் இருக்குது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்க்கும்போது குரோம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அப்கிரேட். ஓகேவா, 6 ஏர்பேக்ஸ் போது சைடு வரைக்கும் வந்துடும். அதுவும் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதுதான் இந்த கிரியேட்டிவ் வேரியண்டோடைய டேஷ்போர்ட் வியூ. ஆக்சுவலி பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக ரிச்சாக சூப்பராக இருக்குது. டாப் அண்ட் வேரியண்டோட லுக்கை அப்படியே எடுத்து கொடுத்துருதுங்க. என்ன கேட்டிங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன, இந்த ஃபுல்லி கலர் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வராது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் கிடச்சிருது. இன்க்ளூடிங் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ், ஆட்டோ ஏசி, 360 டிகிரி கேமரா சிஸ்டம், அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த அடிஷன் கம்ஃபர்ட்டோட வரக்கூடிய சீட்ஸுங்க. மெயினாக இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடிஷனல் தை சப்போர்ட்டோட இந்த சீட்ஸ் வந்து பேஸ் வேரியன்ட்ஸில் கிடைக்கிறது இல்லை. சரியா, அதை தவிர வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்ஸோட ஆல்மோஸ்ட் அதே ஈக்குவலட்டான லுக்ஸ் கிடச்சிருது. வீல்ஸ் பார்க்குறதுக்கு அலாய் வீல்ஸ் மாதிரியே இருக்குது. இதில் நீங்கள் சன்ரூஃப் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் எஸ் வேரியன்ட்ஸோட ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. பெட்ரோல் மேனுவல், பெட்ரோல் ஏஎம்டி அண்ட் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 3 ஆன் ரோட் ப்ரைஸிங்கும் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ நல்ல சேஃபான ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் வித் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸ். என்னென்னா இன்னும் ஆடம்பரமான அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் இல்லை, கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லையே தவிர இதில் தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.